யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? கத்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹாப்பி நியூஸ் ப்ரோ. இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு தான். ஜாப் கிடச்சிருச்சு ப்ரோ எனக்கு. அப்படியா, சூப்பர். எங்க? டிசிஎஸ்ல ப்ரோ. டீசர். எந்த ஊர்? சென்னை தான் ப்ரோ, நீங்க எந்த ஊர்? சிறுசிரியில். நீங்க எந்த ஊர்? நான் திருச்சி. காலேஜெலாம் சென்னையில் தான் பண்ணேன். ஓகே. முடிச்சு உடனே ஜாப் கிடைச்சிச்சா இல்லை ஒர்க் பண்ணுறீங்க? 8 மாதம் ஆச்சு ப்ரோ. காலேஜ் முடிச்சா? ஆமாம், காலேஜ் முடிச்சு. நல்ல விஷயம். இப்போ ஜாயினிங் 22ஆம் தேதி ப்ரோ, திங்கட்கிழமை. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ. கார்த்தி ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஒரு பிரசாந்தன் வந்தா தூங்காம இருக்கு ப்ரோ. ஏங்க பிரசாந்த் ப்ரோ, நேத்து ஏதாவது சம்பவம் பண்ணீங்களா? எனக்கு தெரியல. இல்ல நான் வந்து ஊருக்கு வந்து ரொம்ப நாளாச்சு இல்ல. ஊருக்கு வந்து வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் அசதி தூங்குறது. நான் நேற்று சொன்னா நம்ப மாட்டீங்க, நேற்று ஒரு 10-15 மணி நேரம் தூங்கியிருப்பேன். நேற்று அரை மணி நேரத்துல ஸ்பேஸ் முடிஞ்சு. நேற்றுல வந்து எப்படி தூங்கணும்னா முரடத்தனமா தூங்கிட்டு. சரி ஓகே, எங்கேயோ நம்ம வந்து நம்ம இடத்துல இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி அம்மாவோட இருக்கோம். பயங்கரமா தூங்கிட்டேன். எதை பத்தியுமே கேர் பண்ணல, எதுவுமே யோசிக்கல. ஸ்பேஸ் சென்னையில் இருந்தா கூட யோசிப்பேன், ஸ்பேஸ் இருக்க ஐயோ பேசினா. இங்கே அப்படியே டோட்டலாக 4-5 நாளா அதான் ஓடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். 4-5 நாளா பெருசாலாம் கேர் பண்றதே இல்லை. வாட்ஸ்அப் பாக்குறதுல பெருசா ஒன்றும் தப்பே இல்லை, ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இல்லை, கொஞ்சமாவது பர்சனல் டைமும் வேணும். ஏன்னா உட்காந்து ஸ்பேஸை நடத்தி 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்கி அது ஒரு பயங்கரமா. அது சென்னையில இருந்த வேலை மாதிரி தெரியுது. இங்க சேலத்துல வந்ததுக்கு அப்புறம் ஓகே, நான் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் வரேன் இங்க. இல்ல கார்த்தி, சென்னையோட வைப்பே வேற கார்த்தி. சென்னை வந்து எப்படின்னா உன்னை அந்த சூடா ஓட வைக்கும், பயங்கரமா ஓட வைக்கும். மெட்ராஸ் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம்ல, நிறைய விஷயங்கள் நம்ம பண்றது இல்லை. கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு இருந்தோம்னா, அவனாசியில் இருந்தோம்னா அவனாசியோட மூடே வேற. இங்கே அந்த வைப்பே வேற. அந்தந்த பிளேஸ்க்கு ஒரு வைப் இருக்கும். ஆக்சுவலாக மெட்ராஸோட வைப் என்னன்னா ஓடுற வைப்பு, நீ சம்பாதிக்கிற வைப்பு. மெட்ராஸ்லேயும் சோம்பேறியா இருக்கிறவங்களாம் பார்க்குறேன் நான், அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தூங்குவோம் வேற, ஆனால் எந்திரிச்சோம்னா உடனே வேலை செய்யணும்னு தோணிடும். வேலை செய்ய அது இங்க இல்ல, உண்மையிலே இல்ல. போன் அடிச்சுட்டே இருக்காங்க, நான் எடுக்கவே தோணல. அதுக்கப்புறம் ஏங்க நான் ஊர்ல இருக்கீங்க, வந்து ஊருக்கு வந்திருக்கேன், அவங்ககிட்ட ஊர்ல இருக்கேன், ஊருக்கு வந்திருக்கேன், போன் எடுக்கன்றது ஒரு விஷயம் இல்லை. நீங்க சொல்லுங்க என்ன விஷயம். இல்ல போன் பண்ணுவாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது பேசுறது வேற, சென்னையில் இருக்கும்போது எல்லாரும் போன் எடுத்து பேசுவோம். எனக்கு தோணவே மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. பிரசாந்த் ப்ரோ, பிரதர் சொல்லுங்க. எது கங்குவாவா? ஒரே கலரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, கமர்ஷியலா இருக்குங்க, நல்லா இருக்கு. இன்னொன்னு பிரசாந்த் ப்ரோ, உங்ககிட்ட என்ன ஒண்ணு சொல்லணும். என்னன்னா நிறைய பேர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆமாமா, நிறைய பேர் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ளோவா ஆரம்பிச்சு நீங்களே பேசுறீங்கல்ல. ஆமாமா, அது வந்து ஒரு டைம் வந்து சொல்றாங்க எல்லாரும், நம்ம இந்த ஸ்பீக்கர்லயே கொடுக்குறவங்க யாரும் பேசணும்னு நினைப்பாங்க உங்ககிட்ட. உங்ககிட்ட நீங்க பேசுங்க. கண்டிப்பா அன்னைக்கு சண்டை போடுறீங்க, ஓகே அவனும் வந்து ஓவராதான் பேசினான் அந்த பையனும். இல்ல நான் எதுவுமே பேசல கார்த்தி, ரொம்ப எனக்கு தெரியாது. அடுத்த நாள் தான் பார்த்தேன். அவன் தான் ஃபர்ஸ்ட் நான் செவனேன்னு தான் இருந்தேன். கூப்பிட்டு சோறு திங்கிறியா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறியான்னு கேக்குறப்ப இல்ல ப்ரோ, நீங்க திட்டம் தப்பு இல்ல, ஆனா அந்த வேர்ட் மட்டும் இது பண்ணிடலாம். இல்லங்க கோவம் வந்துருச்சுங்க. அதாவது நான் செவனேன்னு அது தப்புங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்கறான். ஓகே, ஒரு ரிவ்யூ பத்தி கேள்வி கேட்கும்போது தப்பே கிடையாது, கேட்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. அதை வந்து பாயிண்டா கேட்கறது, நீ சோறு திங்கிறியா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா, ஓகே. அப்ப என்ன, நீங்க எல்லாருமே சூப்பர் பிளாக் பஸ்டர் படம் பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் எல்லாருமே வந்து ப்ளூ சட்டை மாடல்னு கேள்விப்பீங்க. அடுத்து குறைய கூடாது யாரும், அப்படி கிடையாதுல்ல. உடனே வந்து நீ அவனுக்கு குறை சொல்ல, இவனுக்கு குறை சொல்ல, அப்படி கேட்க முடியாது. நம்ம வந்து இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு பேசணும், கிரிட்டிசைஸ் பண்ணலாம் கார்த்தி. அதை நான் பிரச்சனையே எடுத்துக்கல, தாராளமா கிரிட்டிசைஸ் பண்ணு. நீங்க உட்காந்து கொம்பிடிக்கிறீங்கன்னு சொல்லு, அதெல்லாம் ஓகே, நோ இஷ்யூஸ். சோறு திங்கிறியா அது திங்கிறியாங்கிறப்ப கடுப்பு, ரொம்ப தப்பு.
சோத்துல உப்பு கம்மியா போட்டதுன்னா தான் வந்து உடம்பு நல்லதான் பாத்துக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். எந்த அளவுக்கு உப்பை குறைச்சிக்கிறீங்களோ உடம்பு நல்லது. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு இருக்க உலகத்துல ஆமா ஆமா ப்ரோ ப்ரோ சொல்லுங்க bro. டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் ஓடினீங்கன்னா சீக்கிரம் உடம்பு குறைஞ்சிருங்க. இல்ல நடக்கிறேங்க 5 ப்ரோ கிலோமீட்டர் நடக்கிறத விட நீங்க நடக்கிறேன். ஓடுங்க ப்ரோ, அப்பதான் நல்லா எஃபெக்டா இருக்கும். ஓடலாம் தலைவா. அதுக்கு ஏன் தலைவா 106 கிலோ தூக்கிட்டு ஓடணும்னா எங்காவது கால் முறிஞ்சு போயிரும் தலைவா. ப்ரோ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ற இனிஷியல் டைம்ல வந்து ஓடக்கூடாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாக் தான் பண்ணணும். அவர் அப்பார்ட்மெண்ட்ல இந்த ஃப்ளட் வந்துச்சுல, ஃப்ளட் வந்த டைம்ல வந்து அவர் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது கீழே வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் இருக்கும். என்ன உங்க அப்பார்ட்மெண்ட் பேர் என்னங்க? இது ஓஷன் 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 ஓஷன். அதில் வந்து ஃப்ளட்லாம் வந்துருச்சு, கரண்ட்டே இல்லை எங்கள் இதெல்லாம், எங்கள் வீட்டிலலாம் கரண்ட்டே இல்லை. அப்புறம் சரி ஓகே ரைட்டு ஓகே இங்கேயே என்ன பண்ணுறது, அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே அவங்க கொஞ்சம் மேலே இதுதான் கட்டியிருக்காங்க, ஒரு ஃப்ளோர் மேலே இதுதான் அப்பார்ட்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும். ஃப்ளட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அங்கே வந்து இயல்பாக தான் இருக்காங்க எல்லாருமே. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ப்ளே கிரவுண்டு, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்டு இதெல்லாம் இருக்குது. அப்போ சின்ன பசங்களாம் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கு, நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுங்க. தலைவன் அங்கே பவுலிங் போடுறாரு, பேட்டிங் ஆடுறாரு, மிரட்டுறாருங்க உட்காந்து. இல்லை இப்போதான் உடம்பு இப்போ ஒரு வருஷமா தான் காட்சி நல்லா தலைவன் மிரட்டுறாரு. அவர் வரமாட்டேன்ட்டாரு ஃபர்ஸ்ட். நாங்கள் போயிட்டு அவர் சர்ப்ரைஸாக ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து அவர் வீட்டுக்கு கிடையாது, அங்கே வந்து இன்னொரு 2Dல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போனோம். போயிட்டு பிரசாந்த் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு அப்படின்னு ஐயப்பன் சொன்னான். ஐயப்பனா யாரை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாம அப்படியா வீட்டுல நுழைச்சிட்டானுங்க. டக்குன்னு வந்து அப்படியா தலைவனு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து டக்குன்னு பெல் அடிச்சு கதவு தந்தோம், உள்ள பூந்துட்டோம். உள்ள பூந்து ஆகவே பண்ணிட்டோம். ஆகவே பண்ணிட்டு நல்லா விளையாட போறோம். நானா விளையாடவே இல்லை, தலைவன் கீழே இறங்கி பவுலிங் போடுறாரு, கிரிக்கெட்டர்ஸ் ஃபீல்டிங் பண்றாரு. ஹையஸ்ட் ஸ்கோர் அந்த மேட்ச்ல. ப்ரோ நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களா? ஏன் பிரசாந்த் ப்ரோ? நான் பிரதர் நான் மட்டும்தான் ப்ரோ ஹோஸ்ட கூட சேர்த்துக்கலாம்ல. யாருங்க ஹோஸ்ட்? என்னைக்குமே ஹோஸ்டா இவனு இல்லையா? சேர்த்தலாம், ஏதாவது கொலைகேஸ் ஆகும், அதான் பிரச்சனை. ஒவ்வொரு நாள் வந்து இவனுக்கு பண்ற அலும்புல கொலைகேஸ் வருவானுங்க அப்பப்போ, வீட்டுக்கு வருவானுங்க. ஏதாவது அங்கிருந்து கொடுத்து விடுவான், ஏதாவது வருவானுங்க அப்பப்போ. இவன் வருவான், இவன் சுகீர்த்தம் வருவான், நம்மால சலூன் கடைக்கு நான் அரிசி பருப்பு சாப்பாடுலாம் செஞ்சு தந்துருக்கேன். சலூன் கடைக்கு அரிசி பருப்பு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஏரியா தானே. இல்ல அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவனுக்கு சினிமாவும் தெரியாது, அரிசி பருப்பும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப்ல இருப்பான். இல்ல ஒரு நல்ல ஒரு பிளசண்டான அபார்ட்மெண்ட் ப்ரோ, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கீழே போய் உட்காந்தோம்னா ஒரு வாக்கிங்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அங்க போயிட்டு ஒரே ஒரு நாள் பார்த்துட்டு வந்து நினைச்சேன், என்ன எவ்வளவு செலவானும் பரவாயில்ல, இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கிடணும் நம்ம ஒரு 10 வருஷத்துல அப்படின்னு நினைச்சேன். எங்க இருக்கு ப்ரோ அந்த அபார்ட்மெண்ட்? இங்க போரூர் டோல்கேட். போரூர் ப்ரோ ரெண்டல் ஒரு 40 போரூர் டோல்கேட் பக்கத்துலயா? ஓகே ரெண்ட் தான், நான் இருக்கிற ரெண்ட் தான் ப்ரோ. அதான் 40 வரும். 35 அப்படி வந்துரும். 35 அப்படி வந்துரும். பட் அது ஒரு தனி உலகமா இருக்குங்க, தனி உலகமா. இல்ல ப்ரோ, நானும் அப்படிதான் நினைச்சேன் ப்ரோ. முதல்ல என்ன நினைச்சேன்னா, நானும் இதே மாதிரி தான் மென்டாலிட்டி. எப்படின்னா இந்த 15,000 17,000 முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன் பிரதர். ஆனா என்னன்னா ஒரு ஸ்பேஸ் கூட இருக்காது ப்ரோ, ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கூட இருக்காதுங்க. ஒரு எப்படின்னா ஃப்ளாட் அவுட்டு கீழே இறங்கணுன்னே ரோடு இருக்கும் ப்ரோ. நீங்கள் எந்திரிச்சு ஒரு வாக்கிங் ஒரு கிலோமீட்டர் எங்காவது வாக்கிங் போகிறோன்னா பயந்துட்டே போகணுங்க, எந்த நாய் எங்கே பிடிச்சி இழுக்கணும்னே தெரியாதுங்க. எனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க, நடக்கிறதுக்கு இடமே இருக்காதுங்க சுத்தமாக. ஸோ அது நிறைய நாய் சேசிங்கில் போயிருக்கிறோம், நம்ம அப்படி நடந்து சேசிங்கில் போயிருக்கிறோம். அதனால் சரி நடக்கிறதுக்கு ஒரு இடமான்னு பார்த்தா இது போய் பார்த்தா அந்த நடக்கிறதுக்கு செம்மையாக இருந்தது ப்ரோ. ஒரு ரவுண்ட் அடித்தா 900 மீட்ரு ப்ரோ, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்ரு. ஸோ 10 ரவுண்ட் அடிச்சிங்கன்னா முடிஞ்சுதுங்க, 10 கிலோமீட்ரு மேட்ரே முடிஞ்சுதுங்க. அவ்வளோ சேஃபாக இருக்கும். வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கண்ணா, நாங்கள் இருக்கிறன்னே எவனுக்கும் தெரியாது. போனோம்னா வீட்டுக்குள்ளே உட்காருவேன். அண்ட் இன்னொன்று அதுக்குள்ளே என்னென்னா ஒரு 3 BHK ப்ரோ. ஒரு ரூம் வந்து இந்த பாட்காஸ்ட் ரூமாக மாற்றுறதுக்கு அதுக்காண்டி தான் அதை எடுத்ததே. அது வேறு சில பர்சனலுக்காண்டி எடுத்தோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அது இப்போ என்னென்னா ஒரு ரூமை வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் ரூமாக மாற்றலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டுடியோ தனியாக போட்டால் அதுக்கு ஒரு வாடகை பிரதர், அது உட்காந்து நம்ம அது வி கேனாட் அஃபோர்ட் பிரதர். ஏன்னா இங்கே ஃபேக்ட்ரி
இங்கே கடை இந்த வாடகைலாம் இருக்குது ப்ரோ. அதனால் நமக்கு மூச்சு ஆவி வெளியில் போயிடும் ப்ரோ. ஸோ அந்த ஒரு ரூம் மட்டும் மாற்றி விட்டோம்னா நமக்கு அப்படியே ஸ்டுடியோ கம் வீடாக போயிருங்க. ஸோ இந்த வருஷம் அதுதாங்க அந்த அந்த ஸ்பேஸை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறேங்க. ஒரு மாதிரி எதேச்சியாக அமைஞ்ச இடம் தான் ப்ரோ. ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் இவர் ஃபோட்டோ இருந்தது, யார் சங்கராச்சாரியார்னு நினைக்கிறேன், அவரோட ஃபோட்டோ இருந்தது. கொடுத்தவங்க வந்து ஒரு ஐயர் ஃபேமிலி அவங்க. அது பார்த்தேன், என்னமோ அவர் பார்த்தா ஒரு மாதிரி பிளெஸிங் நல்லா இருந்தது. நான் அவர் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இருந்துட்டு போகிறாரு அவர், நமக்கு என்ன, எல்லாரும் சாமிக்கு தான், அதில் என்ன நமக்கு என்ன, அது என்ன இது என்னன்ட்டு அப்படியே விட்டாச்சு. அவர் சொன்னாங்க, அவர் ஃபோட்டோ இருந்தால் ரொம்ப நல்லது, அவர் நிறையா நல்ல பிளெஸிங்ஸ் கொடுப்பார் அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் போனதுலேருந்து ரொம்ப நான் பெரிய சென்டிமெண்ட் கிடையாது, ஆனால் அது போனதுலேருந்து எனர்ஜியாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது பிரதர். ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்குது. எனக்கு ஹெல்த் ரெக்கவர் ஆனேன், எனக்கு அதுதான் பெரிய. மற்றதெல்லாம் கூட விட்டுருங்க, காசு வருது போகுது, அது அது அப்பப்போ அது அந்த ட்ராமா ஏதோ நடக்கும். பட் ஹெல்த்தாக நான் ரெக்கவர் ஆகிட்டேனுங்க. எனக்கு அதனால் சென்டிமெண்ட்டாக அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படியே செட் ஆகி போச்சுங்க. போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க. அங்கே போய் 2 வருஷம் ஆச்சு. இப்போ போன மாதிரி இருக்குது, 2 வருஷம் ஆகிப்போச்சு. அப்படியே இன்னும் 2-3 வருஷம் அப்படியே அங்கேயே அப்படியே ஓட்டலான்ட்டு ஐடியா பிரதர். வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ உங்கள் ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூனிக் செட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருந்தாங்க. மேபி அது நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைரக்டர்ஸ் வந்து ரவுண்ட் டேபிள் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அது நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை மூவி பஃப் சூஸ் பண்ணுவோம் ப்ரோ? அவங்க பண்ணாங்க ப்ரோ, சில ஒப்பீனியன்ஸ் நான் சொன்னேன். அப்புறம் ஃப்ளோவெல்லாம் நம்மகிட்டே விட்டாங்க, அப்படியே விட்டாங்க. தேங்க்ஸ் ப்ரோ, அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப பார்த்து பண்ணோம். ஆடியோ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆடியோ ஆமாம் ப்ரோ, அது நான் கேட்கணும்னு நினச்சேன். அது ஆடியோ அது ஏன் கண்ட்ரோல் சப்ஸ்டாண்டர்டாக தான் இருந்துச்சு. இல்லை, வேற டீம் ஒருத்தவங்க பண்ணாங்க ப்ரோ. நான் பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பேன். அது கரெக்டாக மைக்ஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணல ப்ரோ. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக அந்த ரோடோட டிஃபால்ட் மைக் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ரோட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து இன்னொரு மைக்கு கனெக்ட் பண்ணணும். அது கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல், இப்போ நான் வந்து ரோட்லேருந்து சென்ஹைசர் மைக் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு வந்து செஸ்ட்டில் கரெக்டாக வந்துனா தான் அது ஆடியோ பிக் பண்ணுங்க. அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும் பிரதர். அதில் ஆக்சுவலாக ஏதோ ஒரு மைக்கில் ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். பக்கத்து மைக்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க, அதனால ஆடியோ ஜார் ஆயிடுச்சு. ப்ரோ உங்க சேனல்ல போட்டுருக்கீங்க ப்ரோ இல்ல சச்சிதரன் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ண சொல்றாரு. மூவி பஃப்ல வந்துச்சு. மூவி பஃப்ல தெளிவா என்ன தெளிவா வடக்குப்பட்டி ராமசாமி இப்பயே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஏங்க ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், சரி பப்ளிசிட்டி ஆகுதுன்னு. பட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு என்டர்டெய்னரை தவிர வேற ஒண்ணுமே இல்லை கார்த்திக். உள்ள வந்து என்னன்னா என்டர்டைன்மெண்ட்டை தவிர, சிரிக்க வைக்கிறத தவிர பெரிய கருத்துக்கள் இருக்காது. ஒரு நியாயமான கருத்து இருக்கும். மற்றபடி இல்ல அப்ப ஏன் இது பண்ணாங்க, ஏதோ ப்ரொமோ பண்ணாது, சும்மா இல்ல ஃபன்னா பண்ணாங்க. இல்ல இது என்னன்னா வடக்குப்பட்டி ராமசாமிங்கிறதே வந்து என்னன்னா இவர நம்ம கவுண்டரோட அதுதான் இன்ஸ்பிரேஷன். அது வடக்குப்பட்டி ராமசாமி போயிட்டானா ஊ அப்படிங்க வரல, அதுல இருந்தா எடுத்தது அது. ஸோ அதுக்கு இதுக்கு என்னன்னா உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த ராமசாமிங்கிறது என்ன மேட்டருங்கிறது உனக்கு புரியும். அது அது ஒரு மாதிரி அவனே உள்ள ஒரு வேலை பண்ணுவான், அந்த கேரக்டரே ஒன்று பண்ணும். அதுதான் ஆக்சுவல் மேட்டரே அது. ஃபுல் நேம் சொல்லுங்க பிரதர். பிஸ்மி இத பார்த்து கவுண்டர் கேஸ்ட் எழுதுறேன்னு ஆடியோ வீடியோ போறேன். யாருங்க? கவுண்டமணி பிஸ்மி அதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பிஸ்மி? தனி வீடியோ என்ன சொல்றாரு? என்ன இந்த படத்துக்கு இந்த இதுக்கா என்னன்ட்டு சந்தானம் மாத்தி இவர் ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் சந்தானன் என்ன பண்ணாரு? இல்ல சந்தானன் என்ன பண்ணாரு? எந்த ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டினாரு? என்ன பண்ணாரு? ஜாதி கலவரம்னு சொல்லல, அவர் ஒரு இது அப்பர் கேஸ்ட்ல அந்த மாதிரி இவர் ஃப்ரேம் பண்றாரு. இல்லங்க இது என்னன்னு எனக்கு புரியலங்க. என்னங்க சந்தானன் இப்ப என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? என்னங்க என்ன சொசைட்டிக்கு அவங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் ப்ரோ, ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் வேணும். அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்ல நான் கேட்கறேன், சந்தானனோட கரியர் ஸ்டார்ட்ல இருந்து இது வரைக்கும் அவர் யாருக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏன்னா இது யாராவது சொன்னாங்கன்னா நானும் ஏத்துக்கிட்டு நானும் அவங்க சைடு போயிருவாங்கிறேன் நான். அந்த ஆள் என்ன பண்ணாரு? அந்த மனுஷன் உட்காந்து டைலாக் எழுதுனவனுக்கு ஃபுல்லா வீடு கட்டி தந்துருக்குற, அப்படி நிறைய பேர்த்த வாழ வச்சிருக்கிற, அப்படி தானே இதாகி நடிகராகி தயாரிப்பாளராகி காசை விட்டு கடனை தானே உட்காந்து அடிச்சு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி ஒரு ஹீரோவா நிக்கணும்னு ட்ரை பண்ற. அப்படி இதை தவிர வேற என்ன தப்பு பண்ணிட்டு அப்படி அவரு? அவங்க ஏதாவது டெய்லி பேசுவாங்க, ஏதோ எடுத்துட்டு இல்ல பிரதர், என்னன்னா ரிலீஜியஸ் பிலீஃப்ங்கிறது அது அவன் சௌரியம் பிரதர். அது
ஒருத்தனுக்கு கண்டிப்பா பிடிக்குதுன்னா இப்போ அவன் கடவுளை ஈவேரா கும்பிடுவான். எல்லாருமே சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாதுல்ல. எனக்கும் பிடிக்காதவர் இல்ல நான் ப்ரோ, ஓப்பனாவே பெரியார் சொல்றேன். அவர்கள் இப்ப ரஜினி சார் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னா சூப்பரா சொல்லியிருப்பாரு. என்னன்னா இப்ப பெரியார் அவர்களை வந்து முழுசா எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி விருந்துல வந்து சிலதை வந்து வெளியே எடுத்து வைக்கிறோமோ அவரோட கருத்துக்களே சிலது எனக்கு பிடிக்காது, அதை அப்படி வச்சிருவேன். சில கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும், அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு. இதுல என்ன தப்பு அதுதான் அது இருக்குங்க? அவங்களோட பட் பெரியார் அப்படி பர்சனல் பிலீஃப். எனக்குமே ஒரு பிடிக்காது. அதுக்காக என்ன எல்லாருமே இது பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ, பெரியார் அப்படிங்கிற ஆளுமையை வந்து எவனாலையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப சிம்பிள். யாருமே வந்து பாத்தீங்கன்னா இவரே வந்துட்டாருப்பா, டைரக்டரே இருக்காரு, கூப்பிட்டீங்கன்னா பேசிடுவோம் அப்படி எனக்கு தெரிஞ்சு. ஐயப்பா ஓகே கார்த்திக் யோகி இருக்காரு பாரு. ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ சச்சி இதரன் கேட்டிருக்காரு. அந்த 3 நிமிஷம் டெவலப் பண்ணார்ல அவர் தான். ஸோ என்னன்னா நான் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, இங்க யாருமே யாருக்கு எதிராகவும் கிடையாதுங்க. பெரியாரை வந்து நீக்கிட்டுலாம் தமிழ்நாடு கிடையாதுங்க. அது ரொம்ப சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். அவர் வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பெண்ணடிமைத்தனத்துக்கு ஆப்போசிட்டா அத்தனை விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த ஜாதி பாகுபாட்டுக்கு ஆப்போசிட்டா அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ அதெல்லாம் யாருமே எவனாலையுமே மறுக்க முடியாதுங்க. அவரை பிடிக்காதவனாலே எவனாலையும் மறுக்க முடியாதுங்க. இதுதான் உண்மை. சில கான்செப்ட்ஸு கடவுள் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து மறுப்புகள் இருக்கலாம். ஏன்னா, அவங்க வந்து ஒரு தீவிர பக்தரா இருக்கலாம். ஒரு கடவுளோட பக்தரா இருக்கலாம். ஸோ, அதனால சிலதெல்லாம் வந்து பிடிக்காம வந்து போகலாம். பட் இதில என்னன்னா, இந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமிய பொறுத்தவரைக்கும், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா, இவன் ராமசாமிங்கிறவன் இவன் ஆளே வேற அவன். அது நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஷோல கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒரு சின்ன அழகான படம் பிரதர் அது. ஒருத்தனுடைய வாழ்க்கை, அவன் என்ன அந்த ஒரு கிராமத்துக்குள்ள வடக்குப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ள என்ன கூதல் பண்றான், அதுல என்ன நடக்குதுங்கிற அவனோட வாழ்க்கைங்க. அதை தாண்டி இதுல ஒண்ணுமே இல்லைங்க அந்த படத்துக்குள்ள. ஸோ அதை மீன் பண்ணி தான் அவரும் போட்டது. சந்தானமும் போட்ட வீடியோ அதை மீன் பண்ணி தான். ஸோ அது வந்து தப்பா ப்ரொபகேட் ஆகுதுங்கிறது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு அது படம் வர்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. தேர்டு வந்து உங்களுக்கு ஜனவரி 3 வந்து பிப்ரவரி 3 வந்து உங்களுக்கு தெளிவாக பிப்ரவரி 2 சார். நானே ஆல் தி என்னடா. பெஸ்ட் ப்ரோ. ஆமாம், தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்குமே லைஃப் ப்ரோ. நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் உழைச்சிருக்கிறாங்க. நிறைய புது ஆர்டிஸ்ட்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன் பேஸ் எவ்வளோ நேரம் ப்ரோ இருக்கும் அதில்? தெரியலன்பா, வருவேன்னு நினைக்கிறேன். ஒரு 20-30 நிமிஷம் வருவேன்னு நினைக்கிறேன் மொத்தமாக சேர்த்து. டேரக்டர் சாருக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது அப்படியே பிச்சு வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி கேரக்டர் ஆர்க்கா நீ வருவேன் அப்படிங்கிறத விட அது கேரக்டர் ஆர்க்காவே ஃபன்னாக இருக்கும். அது ஒரு மாதிரி கேரக்டராகவே ஃபன்னாக இருக்கும். இந்த படம் தான் உங்களோட ஐஎஃப் ஸ்க்ரீன் பேஸாக இருக்கும். தெரியல நண்பா. நமக்கு என்னது நம்ம சினிமா வந்து நமக்கு அதான் ரஜினி சார் சொன்னது தான். சினிமா நமக்கு பிச்சை போடணும்னு நினச்சினா பிச்சை போடும், அவ்வளோதான். அந்த சாமி வந்து நமக்கு அருள் கொடுக்கணும் நண்பா. சினிமா தாய் வந்து நமக்கு ஏதோ கண் திறந்து நமக்கு ஏதோ அருள் தந்துச்சுன்னா சந்தோஷம் நண்பா. அது நாம ஹம்பலா ஏற்றுக்க வேண்டியதான். பிரசாந்த் பிரதர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நண்பா. மேலும் மேலும் வெற்றிகள் குமியட்டும். ரொம்ப நீங்க நன்றி. இந்த வாட்டி இந்த பிக் பாஸ் ஸ்பேஸ்லாம் நிறைய அட்டன் பண்றதுன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா அடுத்த வருஷம் போறதுக்கு? ஆமா நிச்சயம். இல்ல பிக் பாஸ் எனக்கு ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் கூப்பிட்டாங்க பிரதர். இந்த பிக் பாஸ் கூப்பிட்டு போனேன். போய் அந்த மீட்டிங் எல்லாம் உட்காந்து அட்டன் பண்ணேன். சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஓகேன்ட்டாங்க, நீங்க செலக்டட்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் பிஸ்னஸ் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது, இதெல்லாம் இருக்கு. நான் ஃபோன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது வந்து பேச விட்டா கூட பேசிடலாம். ஃபோன் வேறு பேச விட மாட்டாங்க. நாம் இல்லைன்னா இங்கே எல்லாம் நின்று ஏன்னா வீடு வேறு அம்மா அப்பாவுக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க பிரதர். அது ஸோ நாம் இருந்தால் தான் அந்த ஆர்கிடெக்ட் அவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ நாம் அங்கே போய் 100 நாள் உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஃபார்ச்சுனேட்டாக 10 நாள் நம்மளை தூக்கி வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல. ஏதோ தப்பாக போய் 100 நாள் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நாமெல்லாம் 10 நாள் கேட்டகரி தான், 10 நாளைக்கு மேலே தாங்க மாட்டோம். பட் அது என்ன ப்ரோ ப்ராசஸ்? அது என்ன பண்றாங்க, எப்படி செலக்ட் பண்றாங்க? இல்லை ப்ரோ, ஜஸ்ட் ஒரு கேட்டாங்க. எனக்கு ஒரு என்கொயரி வந்துச்சு, இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டாங்க. இன்ட்ரெஸ்டடுங்க, சரி ஓகே வர்றேங்க, வந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பேசுகிறப்ப நான் கரெக்டாக சொன்னேன். என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொன்னேன். நான் பிக் பாஸ் வந்து தான் நீ ப்ராப்ளம் ஆகும்னு இல்லைங்க. எனக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளமே போதும். என்னை விட டிசர்விங்காக யாராவது இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா அதான் நியாயமாக கூட இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெரியரே அதில் அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை சொல்லிட்டு வந்தேன் நான் அவங்ககிட்ட. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு இல்லைங்க, ஓகே, லைக் யுவர் அப்ரோச், யுவர் செலக்டட் அப்படின்னாங்க. செலக்டட்னு அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் எதுவுமே யாருக்கிட்டையுமே மூச்சே விடல. ரொம்ப தப்பாகவும் இருக்கும் அப்படின்ட்டு மூச்சு விடல.
அப்புறம் அப்பா அம்மாட்ட சொன்னேன். அவங்க அதை ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டாங்க. டேய், ஏன்னா நான் இல்லைன்னா எனக்கு இங்கே தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியெல்லாம் மேரிடுங்க. ஸோ வேறு யாருமே இல்லைங்க இங்கே மேனேஜ் பண்ணுறது. நம்ம உட்காந்து வரவு செலவு மேனேஜ் பண்ணுறதுக்கு சுத்தமாக யாருமே இல்லைங்க. நான் நிற்கலைன்னா தலையில்லாத பாம்பு தான் எல்லாமே. ஒரு 100 நாள் கழிச்சு வந்தோம்னா எல்லாமே கம்பெனி எல்லாமே ஜியோபரடைஸ் ஆயிருங்க. அப்புறம் யோசித்தேன், இல்லை அது தவறான முடிவாக இருந்தாலும் இருந்துடும். இன்னொன்றுங்க, இந்த இமேஜ் பிரச்சனையும் ஒன்று இருக்குதுங்க. ஏன்னா மொத்தமாக பிளாஸ்ட் ஆனால் ஆகும், என்ன வேணால் நடக்கும் அதுக்குள்ளே. இது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருந்தது. யோசிச்சு தான், இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையாலுமே எனக்கு வரணும்னு தான். ஸோ இதுதான் பிரச்சனைங்க. இந்த வீட்டை கட்டி முடிச்சிருவாங்க, கட்டி முடிச்சிட்டேன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க ஆஃபர் வேணான்னு சொல்றப்போ அவங்க சைடுல எதுவும் சொல்லுங்க ப்ரோ. டைம் பாஸ் நீங்க வேணாம் கார்த்தி, டைம் பாஸ் ஸ்பேஸ் பிரேக்கிங் அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம் 2020. இல்ல ப்ரோ, அவங்க கேட்டாங்க என்னங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் இல்ல, இது பண்றீங்க. கரெக்டான டிசிஷன் தான் பிரசாந்த். நீங்க சொல்ற மாதிரி நீங்க இப்பதான் ஒரு புது ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த ஷாப். ஆமா ஆமா சோ bro. அது கொஞ்சம் செட் ஆகணும், பேஸ் ஆகணும். நீங்க ஆமா bro. ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆமா ப்ரோ. ஏன்னா இது கடை எல்லாம் ப்ரோ எப்படின்னா தினம் பார்த்தீங்கன்னா தினம் ஒன்று சால்வ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. பிஸ்னஸ்ல தினம் ஒன்று சால்வ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அப்படியே நல்ல முடிவா ரிவ்யூ அதோட வீடு பிரதர் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த வீடு கட்டுறது எப்பா என்னென்ன ஒரு வாரம் நம்ம பார்க்காம விட்டாலே முடிஞ்சிச்சு. இல்ல ப்ரோ, உயிர் போயிருதுங்க. இப்போ ஆர்கிடெக்ட்டுங்க நம்ம வந்து நல்ல பசங்க 101% நேர்மையான பசங்களை வச்சேங்க நம்ம கண்ணுக்குள்ள வந்து விரல் விட்டாட்டுறானுங்க. இந்த மேஸ்திரி குரூப்புங்க இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போடா என்னடா போய் ஒரு கடப்பாறை ஒன்று வாங்கிட்டு சொன்னாங்க நம்ம மேஸ்திரி அசிஸ்டன்ட் ஒருத்தனை. எங்க அப்பா போய் வாங்குறாரு கடப்பாறை 500 ரூபா, இவனுக்கு வாங்கிட்டு வரானு கடப்பாறை 700 ரூபா. ப்ரோ காசு பிரச்சனை இல்ல ப்ரோ, அங்க வந்து வர்க் தான். இப்ப தண்ணி விட்ட நம்ம வரும்போது அப்ப தண்ணி அதேதாங்க. அதே இல்ல ப்ரோ, தண்ணி எல்லாம் அவனு இப்போ மேல காங்கிரீட் போட்டுச்சுங்க, காங்கிரீட் போட்டு போனவன் தான் மேஸ்திரி, ஆளே மறைஞ்சிட்டானுங்க. எங்க அப்பா தான் போய் 4 நாளா விட்டுருக்காரு. விடலினா தண்ணி அவ்வளவுதான், நிக்கவும் நிக்காது, அது கரெக்டா செட்டும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு தானுங்க. தண்ணி ஒழுங்கா ஊத்துறோம், அது வேற பிரச்சனை. என்ன ப்ரோ? இல்ல தண்ணி கரெக்டா விடணும், இல்லன்னா அதுதான் பிரச்சனை. அதான் ப்ரோ, இப்போ எம் சாண்ட் வேற போட்டு கட்டுதுங்களா? ஏன்னா பழைய மாதிரி வந்து மணல்னா கூட டக்குன்னு செட் ஆயிருங்க. எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூரிங் ஆகலைன்னா கரெக்டாக செட்டே ஆகாதுங்க. அது முதல் 3 நாள் கரெக்டாக க்யூரிங் நடக்கணுங்க. அந்த கட்டினதுக்கப்புறம் அந்த 3 நாள் கரெக்டாக தண்ணி அடிச்சாதான் அந்த செவத்துக்கு கரெக்டாக வந்து இதாகுங்க. அது என்னன்னா எவனுமே கண்டுக்கிறது இல்லை பிரதர். எவனும் அந்த தண்ணி இப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டுறானுங்க, நாங்களாம் எங்களையெல்லாம் விட்டுருங்க. அவன்லாம் பார்த்தீங்கன்னா டப்பால முந்து தண்ணி கண்ணில் காட்டிட்டு இருக்கானுங்க அந்த எம் சாண்டுக்கு. அதுக்கு ஊத்துறதெல்லாம் இல்லை, சும்மா காட்டிட்டு இருக்கான். அந்த பில்டிங்கில் என்ன ஆகுன்னு தெரில ப்ரோ. அது ஏதோ பூச்சி கீச்சு பண்ணி வித்துருவானுங்க ஏமாற்றி. ஆனால் அது வாங்குற ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆவான்னு தெரிலங்க பாவம். அவனுக்கு கிராக் அடைக்கிறதுக்கே ஒரு பட்ஜெட் வேணும்னு நினைக்கிற வருஷம். ஸோ அதனால தான் ப்ரோ கரெக்டான டிசிஷன் தான் ப்ரோ. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஐ திங்க் நீங்கள் ட்ரை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் கூப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா ப்ரோ ஆனால் நீங்கள் போயிருந்தா ஃபன்னாக இருந்திருக்கும், எல்லாத்தையும் பிடிச்சி ஓட்டி இருப்பீங்கல்ல நீங்கள். இல்லை ஆக்சுவலாக ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் வச்சிருக்காங்களா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் வச்சிருப்பாங்க. அது ஃபிட் ஆகிற மாதிரி வேற ஆள் கிடைச்சா அவங்க கூட மாட்டாங்க, இல்லை அது ஃபிட் ஆகிற மாதிரி வேற ஆள் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல ப்ரோ. எனக்கு என்னன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ரோ. என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்னன்னா எனக்கு இந்த வருஷம் இந்த படங்கள் ஓரளவுக்கு ஒரு 2 படம் ஷைன் ஆகிட்டாலே எனக்கு சூப்பர் பிரதர். எனக்கு அது பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஸோ பெரிய பெட் எதுவுமே பண்ணலைங்க, ஆனால் ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 3 படம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரிலீஸு. ஸோ அதுவே ஒரு பெரிய இதுங்க. அப்புறம் இந்த வருஷம் கண்டிப்பாக படங்கள் வருங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 படமாக அது வரும். அது நல்லபடியாக நடிக்கணும், இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்குதுங்க. கம்பெனி வந்து இந்த வருஷம் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்துடணுங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ், அதாவது ரொம்ப டீப் மைனஸ் கிடையாது. -10லேருந்து ஒரு -2-3 கொண்டு வந்துட்டேன். இந்த வருஷம் 0 கொண்டு வந்து பாசிட்டிவ் கொண்டு வந்துடணுங்க. அதுதான் ஒரு எய்மு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சுனாலே சூப்பர் ப்ரோ. இதெல்லாம் நடந்துச்சுனாலே எனக்கு ஹாப்பி. அப்புறம் அடுத்த வருஷம் எது நடந்தாலும் ஓகே. என்னென்னா ஹார்ட் இஸ் அட் பீஸ் பிரதர். என்னென்னா சில பர்சனல் பிரச்சனைகள்லாம் இருந்ததுங்க. மனசு ரொம்ப 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 போட்டு என்னை கொண்டுட்டானுங்க பிரதர். ஒரு 7 வருஷம் என்னை போட்டு கொண்டுட்டானுங்க பிரதர். 2015 to 21 வரைக்குங்க ரொம்ப பேஸாக மனசாவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிப்ரெஷன் இருந்துச்சு ப்ரோ. அது விலகணுன்னே ஏதோ பனி விலகின மாதிரி இருக்குங்க 2 வருஷமாக. அதனால தான் பாருங்கள், இந்த சரக்கு எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுச்சு ப்ரோ. நான் சரக்கு விடுவேன்னு சத்தியமாக நினைக்கல, விட்டாச்சு. சிகரெட் விடுவேன்னு நினைக்கல, விட்டாச்சு. சர்க்கரை கூட சாப்பிட்றதில்ல, சுகரை கூட விட்டுட்டேன்.
வெறும் நல்லது மட்டும்தான் சாப்பிட்றேன், பொறுக்கி சாப்பிட்றேன். நானே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேசிக்காக ஐ எம் ஜஸ்ட் ரீடிஸ்கவரிங் மை செல்ஃப்னு சொன்னாங்க. அந்த ஃபேஸு அது ரொம்ப ஹார்ட்டாக தான் ப்ரோ, ரொம்ப ஹார்ட் ரேட்டு எல்லாமே கம்மியாயிடுச்சுங்க. ஆனால் 90-92 இருக்குங்க ஹார்ட் ரேட்டு. இன்றைக்கெல்லாம் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 55க்கு வந்துடுச்சு. படுத்தோன்னா 55 தான் காட்டுது. அத்தலைட்டு ஹார்ட் வந்துருச்சுங்க. அந்தளவுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வருது ப்ரோ. ஸோ அதுவே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். பிரசாந்த் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. குண்டூர் காரம் பார்த்துட்டீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, பார்த்தேன். அந்த காரத்தை பார்த்தே ஆகணும். என்னன்னு தலையை ப்ளூ சட்டை என்ன கூட ஓட்டில அப்படி. ஆனால் சுமாராக தான் இருக்கும் போல, பயங்கரமாக இல்லை போல. பட் ப்ரோ இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. இல்லை, எனக்கு தெலுங்கு படம் ரொம்ப பிடிக்குங்க. அது ஒரு மாதிரி எனக்கும் தான் ப்ரோ. எனக்கு இந்த அலா வைகுண்டபுரம்ல அப்படி பிடிச்சதுங்க. ஆனால் செம்மையாக இருக்கும். அதனால் மகேஷ் பாபு சார் படமுமே எனக்கு அப்புறம் தான் இந்த ஒக்கடு அத்தடு இந்த காலேஜ் நான் பார்த்தீங்களா ப்ரோ ரீசெண்டாக? நான் பார்த்துருக்கோம். ஆனால் பயங்கரமாக எனக்கு அவர் படம் நம்ம மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் நிறைய பார்க்கணும் ப்ரோ. அது சம படம் ப்ரோ, கண்டிப்பாக பாருங்க. இல்லை, நானி எந்த படம் நடிச்சாலுமே நல்லா தான் இருக்குங்க. ஒரு மாதிரி பேசிக்காக ஒன்று பண்ணிடுறாருங்க. ஒரு மாதிரி பேசிக்காக ஒரு டீசெண்டாக ஒன்று பண்ணிடுறாரு. அப்புறம் அதுக்கு மேலே பிடிக்கல, அது வேற. எனக்கு அந்த நசிரியா அது நடிச்சாங்களா, அது ரொம்ப அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் படம் பெருசா பண்ணல. ஆனால் படம் அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் தான் எனக்கு தெரியும் டோலிவுட்லேயே கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி ஓகே, ஒரு படம் வந்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாசான ஒரு ஹீரோக்கள் கடையில ஒரு கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டே இருப்போம் அப்படி. கரெக்ட் ப்ரோ. அதனாலதான் மேபி ஒரு 10 years from now கமல் சார் மாதிரி எல்லாரும் நினைச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தியா செம்மையா சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண அப்படி பாத்தியா அப்படின்னு நினைச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா வந்து எல்லா மூவிஸுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும். அந்த இல்ல கண்டிப்பா. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு ப்ரோ. கேப்டன் மில்லர்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல மியூசிக்லயே வரலாம். பயங்கரமா இன்ட்ரோ பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரோ மியூசிக் எல்லாமே அப்படியே ஐமேக்ஸ்ல பார்த்தா அந்த சுதந்திர போராட்டம் அந்த அந்த பிட் இருக்குல்ல, அந்த சுடுவாங்கல்ல அந்த பீச்ல, அது எனக்கு ரொம்ப கண்ணீரே வந்துருச்சுங்க. எப்பா என்ன அவ்வளோ சூப்பராக அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அப்படியே பின்னாடி போவாங்க. அந்த இந்திய கொடி எனக்கு அது என்னமோ ப்ரோ, நம்ம இந்தியன் ஃபிளாகை பார்த்தாலே ஒரு மாதிரி நம்ம எல்என்டி ஆஃபீஸில் பறந்துட்டு இருக்குங்க அங்கே இந்த ரோட்டில், நம்ம டிஎல்எஃப். ஆமாம், அந்த நீங்கள் அது என்ன ப்ரோ, கொடியை பார்த்தாலே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக என்னமோ ஆயிரும் ப்ரோ உள்ள. அது என்ன எங்கெங்கேயோ போகும் தாட்ஸ். பார்த்தா கை எடுத்து கும்பிடாமல் போகும், கிராஸ் ஆகவே முடியாதுங்க. கார்லேருந்து எதுல இருந்தாலும் சரி எடுத்து ஒரு கும்பிட்டுருவேன். அது ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாற்றுற சாமி இல்லைங்க அது. ஸோ அது இந்தியன் ஃபிளாக் வந்து ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளாக் ப்ரோ. அது சொல்லவே முடியாது. இல்லை பயங்கரமாக இருந்தது. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்து தங்கலான் வேற வருது ப்ரோ. அதுல வேற அவரு என்னோட இன்னொரு பெஸ்ட் இருக்குன்ற மாதிரி டிவி போட்டு சங்கின்னு சொல்லிடுறாங்க பாத்துக்கோங்க. இந்திய கொடி மதிக்கிறவன சங்கின்னு சொன்னா நான் சங்கியாவே இருந்துட்டு போறாங்க. அதை பத்திலாம் கவலையே இல்லை. அப்ப காங்கிரஸ்காரங்க எல்லாருமே சங்கி தான். இந்திய தேசிய கொடியை மதிக்கிறவன் வந்து அவன் வந்து இந்தியன், அவன் சங்கி எல்லாம் கிடையாது, அவன் இந்தியன். காவி கொடியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவன் தான் சங்கி. நாம வந்து இந்திய கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறோம், அது வந்து அவன் இந்தியன். அவ்வளவுதான். இந்த ராமர் கோயில் ஏதாச்சும் வீடியோ போடுவீங்களா உங்க சைட்ல இருந்து பிரசாந்த் ப்ரோ? ஐ திங்க் எல்லா ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவசரமா முடிக்கிறது பிடிக்கல. ஆனா ராமருக்கு கோயிலுங்கிறது அட்டகாசமான ஒரு விஷயம் அது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமெண்ட்டா, ஏன்னா ராமர் வந்து நம்ம குலதெய்வம் கிடையாது. எனக்கு நம்ம எல்லாத்துக்குமே இந்த பக்கம் குலதெய்வம் நிறைய பேர்த்துக்கு இஷ்ட தெய்வம்னா முருகர்னு சொல்லலாம். அப்புறம் அடுத்து பெருமாளுக்கு போவோம். ராமர் வந்து ரொம்ப கம்மியானவங்களுக்கு இருக்காங்க. பட் அங்கே வந்து ராமர் தான் வந்து முருகர் மாதிரி இங்கே. ஸோ அவருக்கு வந்து பெரிய வரலாறு இருக்குங்க. அது அவங்களோட முன்னோர். அது ஒன்றும் இமேஜினரி ஸ்டோரியில் இல்லை, அது அவங்களோட முன்னோர். அது ஸோ அவன் சென்டிமெண்ட்டாக அந்த சாமியோட வந்து அவன் அட்டாச்சுங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு கோயில், அதுவும் அவர் பிறந்த ஊர்லேயே ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக பயங்கரமான ஒரு விஷயங்க. அது நல்ல விஷயம் பிரதர். நல்ல வைபோட அது வெறியாக மாறாமல், யாருக்கு எதிராகவும் மாறாமல், அது பக்தியாக மாறுச்சுன்னா சூப்பருங்க. அதை வந்து யாரும் மேனிப்புலேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சூப்பர். ஏன்னா அது மேனிப்புலேட் பண்ணால் ராமரே பார்த்துக்கு வருங்க. ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. டூரிசம் இம்ப்ரூவ் ஆகுது. இல்லை டூரிசம் வந்து திருப்பதி இல்லை ஒரு தனி சிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் திருப்பதியை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்க போதான் அதோட டூரிஸ்ட் புல் வந்து திருப்பதியை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்க போது போல். ரெவன்யூமே வந்து பார்த்தீங்கன்னா
உத்தரப்பிரதேஷோட மிகப்பெரிய ரெவன்யூ ஜென்ரேட்டராக அந்த கோயில் வந்து இருக்க போகுதுங்க. அது சாதாரண இதெல்லாம் இல்லை. கோயிலை வந்து இங்கிருந்து நம்ம ஊர்லேருந்து மணி எல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய மணி பூராமே நம்ம ஊர்லேருந்து மணி தஞ்சாவூர் அது பக்கத்துல எங்கே இருந்தோ தான் பண்ணி அனுப்பிச்சு. நம்ம ஊர்லேருந்து நிறைய விஷயம் போயிருக்குது. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்லேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க கோயிலுக்கு. ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டுமே பார்த்து பண்ணியிருக்காங்க கோயில். இன்னும் 2 வருஷம் ஆகும் ப்ரோ மினிமம் கோயில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அது அவ்வளோ பெரிய அதான் ப்ரோ, அது அவ்வளோ பெரிய செலவு இருக்கிற கோயில். 100 கிலோ தங்கத்தையும் ஏதோ போட்டு அதுலேருந்து அந்த பிளேட் ஏதோ பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க போல். அதில் இழைச்சிருக்கானுங்க கோயிலை வந்து இழைச்சிருக்கானுங்க. நான் அகெயின் சொல்கிறேனே, சாமி வந்து பார்த்துக்குங்க என்றைக்குமே. இப்போ எங்கள் ஊரில் ஒரு மேட்ரு இருக்குதுங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி இழுக்கு அவினாசி லிங்கேஸ்வரர் எப்போவுமே இந்த சண்டை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி இழுக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த ஆள் எங்கால வந்து தூக்கத்தில் இருக்கிற எழுப்பிட்டோம்னா எடுத்து மிதிச்சிருவா. அப்படி நம்ம கரெக்டாக இருந்தால் விட்டுருவா. அப்படி எங்காவது தப்பான விஷயத்துக்கு அந்த ஆளை வந்து சாட்சிக்கு இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொன்னே போடுவார் நம்மளைய. ஸோ அதே தான் ராமரும் அதே தான். அவர் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், மக்களுக்கு பொதுவான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து எந்த இன்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணாலும் சாமிக்கு தெரியும், அது என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற எதிர்வினை நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சாமி நினச்சதுன்னா ஒரு சாயங்காலம் தான் எல்லாம் மாறி போயிடும். ஸோ மக்கள் நல்லதுக்கு மக்கள் கூடி, ஏன்னா பிரதர் கோயிலை விட உலகத்திலேயே ஒரு புண்ணியமான இடம் எதுவுமே கிடையாதுங்க. அது கோயிலாகட்டும், சர்ச்சாகட்டும், மசூதியாகட்டும், ஐ மீன் வழிபாட்டு தலங்கள். ஏன்னா அதுதான் ப்ரோ செலவே இல்லாமல் மக்களுக்கு வந்து மன அமைதியை. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கொடைக்கானல் போயிட்டு சாதாரண டூர் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு 5000 ரூபா தேவைப்படுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு திருப்பதி போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெறும் பஸ் சார்ஜ் மட்டும் இருந்தால் போதுங்க. இங்கேருந்து ஒரு 150 ரூபா கொடுத்து திருப்பதியில் போய் இறங்குனீங்கன்னா போதும். சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு அங்கேயே இருக்குதுங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு மேலே போகுதுங்க. தங்குறதுக்கு ஃப்ரீயாக இடம் கிடக்குதுங்க. நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டுங்க, மனசு நிம்மதியாக. அதை விட ஒரு டூர் இருக்குல்ல, சீப்பஸ்டான டூர் உலகத்திலே இருக்க முடியாது பிரதர். அது அந்த மாதிரி அது வந்து திருப்பதியும் தான். அது வந்து நான் இங்கே போனேன் ப்ரோ, திருச்செந்தூர் போயிட்டு அது வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது ப்ரோ. திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சுற்றிட்டு இருந்தோம் பிரதர். அப்போ நம்ம ஃபாலோவர் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, சட்டையெல்லாம் போடல. கல்ஃபில் பெரிய ஒரு ஆயில் கம்பெனியில் மாதம் 15 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் 12 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு மாதம். பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ அது அப்படி தான் முருகரை கும்பிடணும் அப்படின்னா. அப்படி என்னங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 நாளோ 8 நாளோ அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கலாமா. அது ஏதோ ஒரு பர்மிஷன் சொன்னார். அது கேட்டோம்னா அந்த அந்த சேவை செய்கிறது மாதிரி வெறும் பழமும் ஏதோ சொன்னார் சாப்பாடு. கிட்டத்தட்ட பாடியை பியூரிஃபை பண்ணி அந்த சாமியை பார்ப்பாங்களாம். அது வரைக்கும் அந்த கோயில் மண்டபத்துக்குள்ளேயே தான் அதுக்குள்ளேயே தான் தூங்குவாங்களாம். அதை தூங்கி பார்த்தா அதோட இதுவே வேற ப்ரோ. அது எத்தனாயிரம் கோடி இருந்தாலும் அது வராது ப்ரோ அப்படின்னு சொன்னார். நம்ம கோயில்கள்லாம் இருக்கிறங்காட்டிக்கு தான் பல கோடி பேருக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருக்குதுங்க. வீட்டில் வந்து என்ன சண்டை இருந்தாலும் நாளைக்கு காலையில் போய் சாமி கும்பிட்டா சரியாயிருந்தான்னு அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழவே வைக்குது. அதுதான் நீங்க சொன்னது மெயினா ரெவென்யூமே. வேளாங்கண்ணி சர்ச்சாட்டும் சரி, நாகூர் மாஸ்கா இருந்தாலும் சரி, எல்லா இதுவுமே அதை சுத்தி ஒரு ரெவென்யூ இருக்கு. எனர்ஜி ஒண்ணுதான் ப்ரோ, சப்ளை பண்ற வைப்ரேஷன் ஒன்னே தான். அது மாஸ்கா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும், சப்ளை பண்ற வைப்ரேஷன் வந்து எனக்கு முஸ்லிம்ஸை பார்த்தா பொறாமையா இருக்கும். ஏன்னா அந்த மதத்தை வந்து அவ்வளவு அழகா அந்த 5 தடவை தொழுகை பண்ணி அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை பிரதர். என்னன்னா அது இறைவனுக்கு ஒரு சாமிக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து பெருசா தப்பு பண்ண மாட்டானுங்க, கெட்டதுக்கு போக மாட்டாங்க. சாமிக்கு பயப்படுறவன் வந்து பெரிய கெட்டதுக்கு அதுக்கு சரி சாமியை தப்பா யூஸ் பண்றவன் இருக்கான், அதுக்கு அந்த குரூப் போட்டுருங்க. நான் சொல்ற சாமிக்கு பயப்படுறவன் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு நேர்மையா இருக்கணும். இந்த விதத்துல எனக்கு தனுஷ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதர். அவர் வந்து ஓப்பனா வந்து அவர் படத்துல வந்து இந்த விஷயத்தையும் சொல்றாரு. அதே சமயத்துல அவர் வந்து கூச்சப்படல. அவரு அணிஞ்சிருக்க ஆடையில உடையில எல்லாத்துலயுமே பட்டை போட்டுக்கிறதா இருந்தாலும் சரி, அது வெளிப்படையா அது ஒரு இப்ப அந்த ஒரு கிரிஞ்சோ பூமரா நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர் விபூதி ஏற்றிட்டு போறதுக்கு. அது தைரியமா அது வெளிப்படுத்துறாரு. அவரோட அதே சமயத்துல அதுல இருக்கிற மத நல்லிணக்கத்தை காமிக்கிறாரு. அது சூப்பரான விஷயம். இல்ல இது நம்ம யங் ஜெனரேஷனே பிரதர் நிறைய பேர் இங்க டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா கோயில்களில் இருந்தும் சர்ச்சில் இருந்தும் மசூதியிலிருந்தும் விலகி நிற்கிறதா. அந்தந்த வழிபாட்டு தலங்களுக்கு கரெக்டாக வந்து சாமி
உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க, எந்த சாமின்லாம் இல்லை. நீங்கள் ஹிந்துவாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு போகிற பிடிக்குன்னா போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகணும்னு தோணுதுன்னா போங்க, இல்லை ஹிந்துவாக இருக்கிறீங்க கோயிலுக்கு போகணுன்னா போங்க. நீங்கள் ஏதோ ஒரு வழிபாட்டு தலம், ஏன்னா அங்கே உண்மையாலுமே நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அவங்க உண்மையாலுமே அந்த வைப்ரேஷன் தான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் காலையில் 6 மணிக்கு போய் இப்போ அவினாசிலிங்கேஸ்வரர்லாம் எங்கள் வீட்லேயே ஏதாவது முடியலன்னு அப்படின்னா, எங்கள் வீடு விற்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. எங்கள் அப்பா கோயிலுக்கே போக மாட்டோம். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் விடாமல் கோயிலுக்கு போனார், அந்த பிரச்சனை சால்வ் ஆகுதுன்ட்டு. அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள. அது பிளஸிபோ எஃபெக்டோ, அது உண்மையாக வைப்ரேஷனோ, சாமியோ என்னவோ, ஆனால் அது வாழ்க்கையை வந்து பெட்டர் பண்ணுது. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இந்த வைப்ரேஷன் நான் நிறைய நம்ம திருவான்மியூரில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தரைட்டிஸ் பீக்குங்க. அன்னைக்கு போகிறேன், அன்னைக்கு மட்டும் எனக்கு முட்டியில் ஆர்த்தரைட்டிஸ் வரல, வலி வரல. அது என்னன்னு தெரில, அன்னைக்கு மட்டும் எனக்கு வரவே இல்லை. அவர் மருந்தீஸ்வரருங்கிறது யாருன்னா உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நோய்களை தீர்க்கக்கூடிய ஈஸ்வரன். அவர் போய் வேணுன சாமி இது எப்படியாவது போக்கி விட்டுரு, வலியே தாங்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் சாமுண்டீஸ்வரி மலைக்கு போனேன், அந்த மைசூரில். அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல். அவங்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நின்னோம். நான், கிங்ஸ்லி அண்ணன், சிவாங்கி, அவங்க அம்மா 4 பேர் போனோம். எங்கே இந்த நாய்சேகர் ஷூட்டிங்கு போனோம். ஒரு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்னோம். அவ்வளோ கூட்டம் நின்று பார்த்தோம். அது என்னமோ அந்த அம்மா பாட்டு, அந்த கயிறு இன்னுமே என் கையில் தான் இருக்குது, அப்போ கட்டினது. அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த ஆர்த்தரைட்டிஸ் அப்படியே க்யூர் ஆச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 6 மாதம் அப்படியே எனக்கு அப்போவே மனசில் ஒரு நம்பிக்கை, என்னமோ நின்ட்டோம், நம்ம சரி பண்ணி விட்றத கூப்பிட்ருக்காங்களாட்டு இருக்குது அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் சரி நம்ம மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாங்க, பட் ஆனால் எனக்கு இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, அவ்வளோதான். பிரசாந்த் ப்ரோ, அப்போ நீங்கள் நாய் சேர்க்குறப்ப ஆர்த்ரைட்டிஸோட தான் ஷூட் பண்ணீங்களா? ஆமாம் ப்ரோ, நாய் சேர்க்குற ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஓகேவாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஸ்கெடியூல் வரும்போது ஆர்த்தரைட்டிஸ் வந்துடுச்சு. செகண்ட் ஸ்கெடியூல் போகும்போது லிட்டரலாக ஒரு பாயிண்டில் உட்காந்தா எந்திரிக்க முடியாத சுச்சுவேஷன். ஷூட்டிங்கில் கை பிடிச்சி தான் தூக்கி விடுவாங்க மேலே, அப்படி தான் இருக்கும். படுக்க சொல்லுவாங்க சீனில், படுத்தோம்னா எந்திரிக்க முடியாது. 3 பேர் வந்து பிடிச்சாங்கன்னா, ஏன்னா ஊன்னா கால் உயிர் போகிற மாதிரி வலிக்குங்க, அவன் பிடிச்சி தூக்கி விடுவாங்க. அதான் ப்ரோ நிறைய பாயிண்டில் என்னென்னா செத்துருவாங்கிற பயம் வந்துருச்சுங்க. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி சேவ் பண்ணி வச்சுக்குவேன். ஏதாவது ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தால் டக்குன்னு கூப்பிட்றலாம் அப்படின்ட்டு. சில ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், மச்சான் 2 நாளாக ஃபோன் அடிக்கலைன்னா மெட்ராஸில் வந்து பார்த்துட்றேன் வீட்டில் எதுக்கும். ஏன்னா எங்கே எங்கேயாவது அழுகி போயிட்டோம்னா இன்னும் நாம் போகிறத விட்டுருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பாவம், அவன் என்ன பாவம் பண்ணான், அவன் நாத்தில் உட்காந்துருப்பான். அது அது அதை சொல்லி அதை சொன்ன பாயிண்ட்லாம் இருக்குது. அந்தனே ரெக்கவர்டுங்க. இது சுத்தமாக அப்படியே மாறி ஒன்றும் இல்லை பிரதர், ரொம்ப சிம்பிளுங்க. இது எல்லாத்தோட பேஸ் என்னென்னா ஃபுட் ஹேபிட்ஸு, இன்னொன்று ப்ரெஷர் நம்ம எடுத்துக்கிறது தாங்க. ரொம்ப பர்சனல் ப்ரெஷரை வந்து தூக்கி உடம்புக்குள்ளே போட்டேனுங்க. அதோட மூலகாரணி அதானுங்க. பர்சனல் ப்ரெஷர் ரொம்ப தூக்கி உள்ள போட்டேன், அது பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பாயிண்டில் பாடி உடம்பு தாங்க முடியாமல் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஆரியன் ஒருத்தருக்கு இது போட்டிருந்தீங்க ஃபண்ட்ஸ், அது கலெக்ட் ஆயிடுச்சா? ஆமாம் பிரதர், அவர் நாளைக்கு ஃபண்ட் கலெக்ட் ஆகிடுச்சுங்க. அவர் கிட்டத்தட்ட வந்து 20,000 கேட்டிருந்தாரு, அவர் 25,000 பக்கத்தில் 25,000 மேலே கிராண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க ஆமாம் பிரதர், நாளைக்கு அவங்க ஒய்ஃப் பிரசவம், அது சொன்னார். எனக்கு என்னன்னா ப்ரோ, எனக்கு நிறைய ஹெல்ப் வரும் ப்ரோ, சிலதெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. வேற ஏதாவது டாபிக் மாத்துறீங்களா? தப்பா நினைக்காதீங்க. ஓகே அந்த நான் கிளம்பிடுறேன். ஓகே சாரி, இல்ல டைம் பாஸ் ஆகல, அதுக்காக தான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா ப்ரோ கார்த்திக் ப்ரோ இன்னைக்கு தூங்கிட்டு பாருங்க, காணோம். ஆமா, அவன் ஆளையவே காணோம், அங்கே போயிட்டான். ஸோ தேங்க்யூ ஆல். பாருங்க, பேசுங்க நீங்க. பிரசாந்த் ப்ரோ, நீங்க அந்த குண்டூர்காரன் பாருங்க ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு படம். ஆனா அந்த பீடி தான் ப்ரோ பாவம். பீடியை போட்டு இழுன்னு எல்லா மகேஷ் பாபு. கேக்குது ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ, என்ன ரியல் வின்னர் மிஷன் போட்டு வச்சிருக்கீங்க, என்ன கதை? அதுல கேப்ஷன்ல அதெல்லாம் ஒரு போஸ்டர்லயே அதெல்லாம் போட்டிருந்தாங்க, நானா போட்டேன். விஜய் நம்ம சைடு சவுண்ட் இருப்பாங்க.
அவங்க 1000 போடுவாங்க. நீங்க எதுக்கு போட்டீங்க? ஏங்க போஸ்டர்ல போட்டதாங்க போட முடியும். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ப்ரோ மிஸ்டர் மிஷன் படம் ரியல் நல்லா தான் வின்னர். ப்ரோ இருந்தது. பாத்தீங்களா ப்ரோ? நல்லா தான் இருந்துச்சு படம். இல்ல ப்ரோ, இன்னும் பார்க்கல. பார்க்கணும். மோசமாலாம் இல்லை, நல்லா இருக்கு படம். ஒன் டைம் பார்க்கலாம். ஐப்பன் ப்ரோ சச்சிதன் அடுத்த லவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா, அதுதான் பேசுறதுக்கு கூப்பிட்டாரு, ஸ்பீக்கர் கேட்டாரு. 4வது நிவேதா ஏதோ கரெக்ட் பண்ணிட்டாராமா. கார்த்தி ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஐலாண்ட் பிரேக் ஈவன் பண்ணிருமா ப்ரோ தமிழ்நாடு? அது தெரியல ப்ரோ, போவோம் தெரியும். அதான் இருக்கு, பார்ப்போம். கார்த்தனா இதே ஸ்பீட்ல இந்த வீக்கெண்ட் வரைக்கும் போச்சுன்னா பிரேக் ஈவன் ஆயிருமா? இந்த மாதிரி இன்னைக்கு போச்சுன்னா கொஞ்சம் ஆயிடும். இன்னைக்கு மாதிரி போச்சுன்னா ஆயிடும். தெரியல, பார்ப்போம். கார்த்தனா ஒரு நல்லா இருக்கீங்களா? சி நல்லா இருக்கேன். நான் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு முன்னாடி அந்த அவர் என்ன கிளாஸ் விட்டீங்க போல இருக்காரோ? அவர் கலாய்ச்சல் வெளியே போயிட்டாரு. என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? எனக்கு கேட்கல. சும்மா இதவே பேசிட்டு இருக்காங்க, போர் அடிக்குது அப்படின்ட்டான். ஏங்க என்ன பேசினாரு? இங்கே ஜெனரலாக பேசிட்டு இருந்தாரு. சரி, ஓகே, நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்லுங்க. ஆனா அன்னைக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி பேய் பத்தியே பேசிட்டு வந்தீங்கண்ணா. ஒரு பேய் படத்தை பத்தி அந்த பேய் படத்துல ஆக்ஷன் படத்தை, அந்த மாதிரி த்ரில்லர் படத்தை யாரோ பேசிட்டு இருந்தால தார்கேனா அவரு. இல்ல ஒரு பேசிட்டு அப்படியே பயந்துட்டு போனை கீழே போட்டுட்டேன். பேசிட்டு அன்னைக்கு போன் பஸ்ல போனை மிஸ் பண்ணிட்டேனே, அதானே கேட்டாங்க காசு. இத கண்டுபிடிச்சிட்டேன், போனை கண்டுபிடிச்சிட்டேன், சொல்றேனே. இது பிரசாந்த் ப்ராப்ளம் இருக்கு. அவராச்சும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருப்பா, சத்தியமா உண்மை. அவரே அவனை பேசிட்டு இருப்பாரு. நானும் தூங்கி சும்மா ஒரு 10 நிமிஷத்துல நீ வந்து போனை கீழே போட்டா தொலைஞ்சிருச்சு, போனே எடுத்துட்டேன். ஐயோ, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? என்னை பார்த்தா ஐயப்ப மாதிரி தெரியுதா இல்ல சவுண்ட் மாதிரி தெரியுதா? சச்சிதன் அடுத்தது ரெடியா? இதுக்கு வேற ரெக்கமெண்டேஷன் வேற, ஸ்பீக்கர் கொடுங்க. அவரு தான் கேட்டாப்ல. கீழே போனை போட்டேன், போனை எடுத்துட்டேன்னு பேசிட்டு இருக்கான். நடந்ததானே சொல்ல முடியும். அப்ப நடந்ததெல்லாம் சொல்றதுன்னா நான் இப்ப கூட தான் போயிட்டு வந்தேன், ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன், சொல்ல முடியுமா? இல்லனே அந்த சும்மா கீழே போட்டு எடுத்துட்டேன்னு சொல்லுனேன். அன்னைக்கு அந்த என்ன சொல்ல வந்த சொல்லு. பேசணும், போனை கீழே போட்டேன், கேள்வி எடுத்துட்டேன், வேற என்ன? இப்ப அது என்ன நடந்துருச்சு சொல்லு. போனை கீழே போட்டு எடுக்கலனே, பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த அவர் ஏதோ பேய் படத்தை பேசிட்டு இருந்தாரு. 3 லவ் பண்ணாம நீங்க லவ் பண்ண பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாணத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண வந்தானே. அது நிவேதங்கிற பேர் தேடி பார்த்து லவ் பண்றாரு. தம்பி, வாழ்க்கை எது முக்கியோ போயிட்டு இருக்கு, பாத்துக்க. வேர்ல்டு வைட் எது ப்ரோ ஹையஸ்ட் கலெக்ஷன்? கேப்டன் மில்லர் ஆயலானா? கேப்டன் மில்லர் தான் ப்ரோ. மாறுமா இல்ல கேப்டன் மில்லர் தான் ஃபைனல் ரன்? மாறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அயலானா ப்ரோ. அவங்க இன்னும் நம்பர்ஸ் சொல்லாம இருக்காங்க சத்யஜோதில இருந்து. இதுவே இவங்க சொன்ன நம்பரே போய் தான், உண்மை கிடையாது, அவெல்லாம் கிடையாது. எது ப்ரோ 50 crore இன்னும் ஆக்கலையா? அதெல்லாம் கிடையாது.
ப்ரோ நான் குழந்தைகளுக்குலாம் நல்லா படம் பிடிச்சிருக்கேங்க. நேற்று போனேன் தேட்டரில் ஃபுல்லாக. ஏங்க நான் ஃபஸ்ட்டு போட்ட ட்வீட் என்ன 2.101K 2010க்கு அப்புறம் பிறந்த கரெக்டு தாங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, தங்கச்சியோட பொண்ணு ட்ரெய்லர் பார்த்துட்டு பச்சை மாமா படம் பார்க்க போகணும், வாங்க போகலான்னு ஒரே டார்ச்சர். எலின்னு பச்சை மாமாங்கிறதே கிரியேட் பண்ணிட்டான். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஆமாம் ப்ரோ. அது எப்படி ப்ரோ அந்த டைரக்டர் 6 வருஷம் ஒரே படத்துல இருந்தாரு? அப்படிலாம் இல்லைங்க, அந்த படம் அந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைனால பெண்டிங் ஆயிடுச்சு, நின்றுச்சு. அதனால அடுத்த ஒரு சூர்யா வேற எங்கேயாவது போய் படம் படம் பண்ணிட்டு பண்றாரு. வருவார்ல. அந்த மாதிரி போவாங்க, இவர் போகாம விட்டாரு. ரொம்ப இவர் நல்லவரா சூர்யா இருப்பாரு. நரேட் பண்ணியிருக்காரா ரவிக்குமார்? பண்ணாரு, அது நடக்கல. அது எடுத்துட்டு அடுத்து மறுபடியும் எஸ்கே கூட பண்ணுவாரா இல்ல வெளியே நடந்தா எப்படி திரும்ப? எக்ஸைட்டிங்கா இருக்குமா எப்படி இருக்கும்? இல்ல ப்ரோ, 2 படம் ரெண்டுமே அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இது கொஞ்சம் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. அது மேபி இது ஃபண்டிங் இஷ்யூ அது இதுன்றனால அப்படி இருக்கா, இல்லை கதையே அப்படிதான் எழுதுனாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு எது ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? இப்போ எனக்கு ரொம்ப ஒரு கேப்டன் சுத்தமும் பிடிக்கலைங்க. அதனால ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப்லாம் சுமார் தான், ரொம்ப சுமார் தான். அதுவுமே வந்து சொல்லிக்கிற அளவுக்கு படம் இல்லை. அதுவுமே போனோம் பார்த்தோம், அந்த ரேஞ்ச் தான் படம். கேப்டன் ரொம்ப மிஷன் வந்து கேப்டன் வந்து வச்சு செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் வந்து கொஞ்சம் சரி ஓகே, 6 வருஷம் பழைய படம்ன்றதுனால ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏற்றுக்கிற மாதிரினா சரி ஓகே, 6 வருஷம் பழைய படம், இது நேரத்துக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்கறது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதையுமே இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கிடையாது. அதுவுமே ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான். அயலானும் ப்ரோ மிஷன் பிக்கப் ஆயிடுச்சுங்களா? மிஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சுங்க, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப எழுதிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. இன்டர்வல்லாம் வரும்போது பேங்கான இன்டர்வல் மிஷனில். அதுவுமே பழைய படம் ப்ரோ மிஷன்? இல்லை இப்போ எடுத்த படம் தான் அது. அதுலேயுமே இன்டர்வல் லுக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆனால் ரொம்ப பழைய படமா இருந்துச்சு. இல்லை இப்போ எடுத்த படம் தான் ரீசெண்டாக. கங்குவா செகண்ட் பிடிச்சிருந்துச்சா ப்ரோ? செகண்ட் லுக்கா பெருசாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அதான் ஒன்று, ஆல்ரெடி வந்த லுக்கே ஒன்று. அதுக்கப்புறம் அந்த லுக்கு டீசரை விட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு லுக்கு ஒன்று. ரொம்ப நார்மல் நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால என்னென்ன அதுவா என்ன காரணம் தெரியல, அது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகுது. ஐயோ அப்படியே போஸ்டர் மாதிரி இருந்துச்சு ப்ரோ, பாத்தீங்களா? அது ஐமேக்ஸ் போஸ்டர் மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஐமேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த லியோ ஐமேக்ஸ் போஸ்டர் மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட, அந்த கலர்ஸ் எல்லாம். தெரியல ப்ரோ. இப்போ தங்கலான் ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது எவ்வளோ மாதம் தள்ளி போகும்? ஷூட்டிங் முடிஞ்சு விஎஃப்எக்ஸ் நிறைய விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு மே ஜூன் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்போ இந்த டைம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இல்லை ப்ரோ? இல்லைங்க, ஃபெஸ்டிவல் ரிலீஸில் வந்தால் மட்டும் என்ன படம் இதாக இருக்குது? பொன்னியின் செல்வன் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கிடையாது, அந்த படம் தான் ஃபெஸ்டிவல் லீவ் நிறைய. அதுக்கப்புறம் விக்ரம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கிடையாது, அந்த படம் ஃபெஸ்டிவல் இருக்குது. இல்லை ப்ரோ, இனிஷியல் புஷ் இருக்குல்ல, அதுக்கு இனிஷியல் புஷ் மட்டும் என்ன இருக்குது? ஜப்பான் வந்துச்சு தீபாவளிக்கு, என்னாச்சு? பிரின்ஸ் வந்துச்சு தீபாவளிக்கு, என்னாச்சு? இப்போ இந்த 2 படம் உங்களுக்கு வந்திருக்கு, என்ன இருக்குது? அப்படிலாம் எனக்கு ஃபெஸ்டிவல் வந்தால் தான் ஓடும் அப்படிலாம் கிடையாது.
ப்ரோ நான் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் பாரு. அது எப்போ வந்தாலுமே சோலோவாக வந்துச்சுன்னா ஓடிடும். படத்தோட ஹைப் தான் மேட்ரு. அது நீங்களும் நினச்சிட்டு இருந்தீங்க விஜய் படம் வந்து தீபாவளிக்கு வந்தால் தான் ஓடுது, எங்களுக்கு வந்தால் தான் ஓடுது. அதெல்லாம் கிடையாது. அப்படி சொன்னவங்க எத்தனை படம் வந்து தீபாவளிக்கு வந்துச்சு, போன தீபாவளிக்கு வந்துச்சு, இந்த பொங்கலுக்கு வந்துச்சு, என்ன ஓடி இருக்கு அந்த அளவுக்கு? சும்மா ஹைப் கிரியேட் பண்ணாம தான் சரிங்க. இவர் ஒவ்வொரு டைம் ஒரு தனஞ்சயன் ரொம்ப பேசுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் எதுவும் இருக்கிறது இல்லை. ப்ரோ உங்களுக்கு ஜெயிலர் மாதிரியே கேப்டன்ல ட்ரை பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா ப்ரோ? இந்த சிவானா வச்சு அப்படிலாம் இல்லையே. எனக்கு தான் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை இல்லை ப்ரோ, அவர் வருவார்ல அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். சிவானா ரோல் சொல்கிறேன் நான். ஐ மீன் அந்த லாஸ்ட் சீனில். அதான் நீங்கள் இப்போ ஜெய்பீமில் அந்த மாதிரி இது கேரக்டர் இல்லையே. இல்லை ஜெயிலர் கேட்குறாரு. ஓ நான் ஜெயிலர் ஜெயிலர் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே சாரி ப்ரோ, ஜெய்பீம் கேட்டுச்சு. அவெஞ்சர்ஸ் மாதிரியே ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க 3 பேருக்கும் சுத்தி ரவுண்ட் ட்ராலியெல்லாம் வச்சு. ஆமா ப்ரோ, அதே மாதிரி கரெக்ட். அவெஞ்சர்ஸ் மாதிரி தான் சீனே இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் மாதிரி சீனை வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு ப்ரோ அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அவெஞ்சர் பிஜிஎம் தான் மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தனுஷ் சூப்பராக நடிச்சிருந்தார் ப்ரோ அதில். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டோட அந்த இன்டர்வல் பிளாக் ஃபைட் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அந்த மியூசிக் ரட்டன்னு போட்டு ஜிவி ஒரு பக்கம் தனியா விளையாட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா இன்டர்வல் முடிஞ்சோடனே ஒரு படம் பார்த்து முடிச்ச ஒரு ஃபீலிங் வந்துச்சு. செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேப்டன் மில்லர். ஆனால் கெட்டப் தான் அடிக்கடி மாத்தின மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் நெக்ஸ்ட் அந்த ஹேர்ஸ்டைல் அந்த இதெல்லாமே கொஞ்சம் பிரீஃபா போகாம. அது ப்ரீக்வல் சீக்வல் எதனா இருக்கா ப்ரோ அடுத்தது? எதுக்கு எந்த படத்துக்கா? இந்த படத்தை போய் தியேட்டரில் எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி கொள்ளலாம். என்ன ப்ரோ ப்ளூ ஸ்டாருக்கு ஏதாவது ஓப்பனிங் நல்லா இருக்குமா ப்ரோ? வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை தெரியல ப்ரோ. மறுபடியும் வந்து படம் வந்து ரிவ்யூலாம் வந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. வேற என்ன படம் ப்ரோ ரீ-ரிலீஸ் ஆகுது? இப்போதைக்கு எதுவும் இல்லை. தீனா கில்லி இதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியலங்க. டவுட்டு தான் ப்ரோ. கமலால மறுபடியும் வார்னர் பேரும் போடுறாங்களே. எப்போ போடுறாங்க? எப்போ ப்ரோ 20க்கு மேலே சொல்லியிருந்தேன் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ மிஷன் இது பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி படம் அது பார்க்கலாம். எப்படி இருக்கு தெரியல, அதுதான் உங்ககிட்ட கேட்குறேன். பார்க்கல.
அது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. பிரசாந்த் பாட்டுக்கு நல்லா பேசிட்டு இருந்தாரு. யாரு குறுக்க அவரை வந்து கெடுத்தது? அவர் பாட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அவனோட தாங்க பேசிட்டு இருந்தாரு. அவரை வந்து டைவர்ட் பண்ணி விட்டு நான் நல்லா பேசிட்டு நீங்க பாட்டுக்கு தூங்கி இருப்பீங்க. நான் தூங்கி இருப்பேன் ஜாலியா. நீங்க சேலம் வந்துட்டு சென்னை வந்துட்டீங்களா? வரல. ஓகே ஓகே. அவர் நல்லா தான் பேசுங்க. எப்படி இருந்துச்சு ப்ரோ கிளம்பாக்கம் எக்ஸ்பீரியன்ஸ்? கிளம்பாக்கம் போலியே. அதுல போல பஸ்ல வரல. ஓகே ஓகே ப்ரோ சிங்கப்பூர் சலூன் வந்து கொரோனா குமாரா இல்லை இது வேற ஸ்கிரிப்டா? இது வேற. அது எப்படி ப்ரோ இருக்கும் இந்த படம்? நல்லா இருக்குமா? தெரியும், எதுவும் பார்க்கல, ஐடியா இல்லை. ஏன் தெரியுமா தங்கலாம் இப்போ கங்குவா இந்தியன் 2 எல்லாமே ஏப்ரலா? எல்லாம் ஏப்ரல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. தங்கலான் கங்குவா ஒரே ப்ரோஜன் தான். இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ணதுக்கு தெரியும். இந்தியன் 3 வருமா ப்ரோ? ஷூட் போயிட்டு இருக்கு. ஷூட்டே முடிய போகுது. அப்ப நான் ஒரே வருஷத்துல ரிலீஸ் பண்ணுவாங்களா? 2, 3. ஆமா. நீங்க 2 டீசர்லாம் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. 3 வேற. ஏன் கார்த்திக் ப்ரோ இப்போ கோட் எப்போ முடியுது ஷூட்டு? மார்ச்ல முடிஞ்சிடும். மார்ச் அந்த மாதிரி முடிஞ்சிடும். என்ன அடுத்த படம் பண்றாரா? என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணுமே இல்லை, பண்ணலையோ? அவ்வளவுதானா? எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசரை சூஸ் பண்ணிருக்கோம், டேரக்டரை சூஸ் பண்ணிருக்கோம். அது ரெண்டுமே நடக்கல இது வரைக்கும். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. வேட்டைனா ஏப்ரல் மேல வந்துருமா தலைவா? அது இது என்ன ப்ரோ, நீங்க ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் அப்பயே கேட்டுட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லோகேஷ் கனகராஜ் அந்த லியோ டைம்ல இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தார்ல, நான் முன்ன ஒரு கதை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கதை தான் சொன்னேன் அப்படின்ட்டு. அதை மாத்திட்டாங்களா? இப்ப இதுவா ரஜினி படம்? ரஜினி சார் படம் ஒரு லியோ டைம்ல அந்த பிஸ்மி சார்ட்ட இன்டர்வியூ கொடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருந்தாரு, ஒரு நான் 2017 பண்ண ஒன்லைன் தான் அனிருத் மாத்திட்டாங்க. ஓ அந்த கதையே இப்ப இல்லையா? கதையே மாத்திட்டாங்க. எஸ்கேவும் கிடையாது. ஓஹோ. ஏன்னா பிஸ்மி அவர்கிட்ட அந்த இன்டர்வியூ கொடுத்தப்ப லோகேஷ் கனகராஜ் சொல்லுவாரு 17 ஒரு லைன் பண்ணது அது யாருக்கும் நான் பண்ணது, பட் ரஜினி சார் அனிருத் அந்த கதை நல்லா இருக்கும் போய் சொல்லலாம்னு சொன்னாருன்னு போய் சொன்னதா சொன்னாரு. நீங்க கூட ஒரு 2 வாரம் முன்னாடி நான் ஏதோ ரெக்கார்டர் கேட்கும் போது கேட்டேன், நீங்க ஏதோ சொல்லியிருந்தீங்க மாறிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த கதை இல்லை இப்போ. அந்த கதை மாறிடுச்சு. ஏன் ப்ரோ திடீர்னுட்டு ரஜினி மாத்திட்டாரு? தெரியல, பட்ஜெட் அதிகமாக நினைச்சிருக்கலாம், நிறைய ஆர்டிஸ்ட் தேவைன்னு நினைச்சிருக்கலாம். இன்னொன்னே இவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து மொக்க பண்ணாங்க இல்லையா? எங்கள் சிவராஜ்குமார் மற்ற எல்லாருமே தெலுங்குலேருந்து ஒருத்தர், கன்னடத்துலேருந்து ஒருத்தர், மலையாளத்துலேருந்து ஒருத்தர், எல்லாத்தையும் கூட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? அவங்க கூப்பிடுவோம், காசு பண்ணுவோம், ஒரு பில்டப்பாக சொல்லுவீங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்க. பிஃபோர் லியோ அந்த கதை சொல்லிட்டு ஆஃப்டர் லியோ திடீர்னு ரஜினி மாத்தி விட்டாருன்னா அதான் என்ன கதைன்னு புரியலன்னு வச்சேன். நீங்க லோ பிஃபோர் லியோ ஆஃப்டர் லியோ வேற வேற மாதிரி பேசுறாரு. இந்த நிறைய ஆர்டிஸ்ட் முன்ன பேசிட்டு இருந்தாங்க, நிறைய மல்டி ஸ்டாரரை குறைக்கிறதுக்காக மாத்திட்டாங்களோ நம்ம. மல்டி ஸ்டார்லாம் ஒர்க் ஆகுது ப்ரோ. படத்துக்கு வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒர்க் ஆகும். இப்போ இன்னொன்று அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு சும்மா நம்ம வந்து 2 சீன் 4 சீன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒதுக்கி விட்ருக்கீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்கல்ல. சிவராஜ்குமார்லாம் வந்து இனிமேல் கூப்பிட்டா படம் நடிப்பாருன்றீங்க. ஒன்றும் இல்லை, கஷ்டம்தான். இதுலயே கேப்டன் மில்லர்ல 2 சீன் தானே வராரு.
சினிமாவை கூட்டு வந்து ஜூனியர் மட்டும் காட்டிட்டு கிளைமேக்ஸ்ல வராரு, அப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு 2 சீன் வராரு. அங்கே ஃபேன்ஸாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க அவருடைய ஃபேன்ஸ்லாம். பெரிய ஃபேன்ஸ் இல்லை இடத்துல அது ஓகே சொல்கிறேன். இப்போ மாறி அவரோட லைனப்லாம் கன்ஃபார்ம் தானே? அது பேச்சுவார்த்தை நடக்குதோ? பேச்சப்பல் இருக்கு. லலித் சார் பண்ணா நல்லா தான் இருக்கும். லலித் சார் ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம். இந்த எல்ஐசி டைட்டில் இஷ்யூ என்னாச்சு ப்ரோ? அது ஒரு இஷ்யூ இல்லை ப்ரோ. அவங்க எல்ஐசியிலிருந்தே ஒரு இது கொடுத்துருந்தாங்கல்ல, நோட்டீஸ் மாதிரி. அதெல்லாம் வரதாங்க செய்யும். அது ஷூட் ஆரம்பிச்சிருச்சு கார்த்திக் ப்ரோ. இந்த மந்த் அது எப்படி பிளான் பண்றாரு சார்? நெக்ஸ்ட் இயரா இல்ல இந்த இயர் எண்டேவா? இந்த இயர். சின்ன படம் மாத்தலைவா இல்ல ரொம்ப பெரிய அப்படிலாம் இல்ல, சின்ன படம் தான்? பெரிய படம் தான், பெரிய பட்ஜெட் படம் தான். இல்ல பட்ஜெட்டா இல்ல, ஷூட்டிங் டேஸ் கேக்குறேன். ஷூட்டிங்கே கம்மியாக இருக்கும். இந்த இயர்ல வந்துடும் படம். அடுத்த 2 மாசம் கொஞ்சம் ட்ரையா இருக்குமா தலைவா? அப்போ பிப்ரவரி மார்ச் எல்லாம் கொஞ்சம் படங்கள்லாம் பெருசா இருக்காதோ? அப்படிதான் நினைக்கிறேன். பெருசா இருக்க மாதிரி தெரியல. லவ்வர் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன படம் ஏதாவது வருதா ப்ரோ இந்த 2 மாசத்துல 2-3 மாசத்துல? அதான் ப்ளூ ஸ்டார், சலூன் அது. கார்த்திக் ப்ரோ துருவராஜ் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்? பல டைம் சொல்லிட்டேன் இதுக்கு. அந்த படம் தேட்டரில் ஸ்க்ரீன் ஆகி துருவ நட்சத்திரம் ஷோ டைம் யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து போட்டால் மட்டும்தான் உண்மை. இப்போ எப்படி இப்போ கதை மாத்திட்டதுனால ஷூட்டிங் டிலே ஆகுமா? மார்ச் ஏப்ரல்ல போயிருவாங்களா இல்ல ஜூனுக்கு மேல ஆயிருமா 171? இல்லை ப்ரோ, போயிடுவாங்க. இந்த படம் முடிச்சோன்னு போயிடுவாங்க. கதை மாற்றுறது அப்படின்னா ஆப்ஷனில் கேட்டு வச்சுக்கிறது தான் அது. ஸோ இப்போ கமர்ஷியலாக ஓகே இந்த ரூட்லேயே போயிடலாம், அது எக்ஸ்பெரிமெண்டல் படம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் சொல்லியிருப்பார்ல. ஓகே அது வேணாம், கமர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லி புரியல கேட்கல என்ன தலைவா? லோகேஷே வந்து இதில் சொல்லியிருப்பார்ல இன்டர்வியூவில், அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு படம் அப்படின்னா அது வேணாம் கமர்ஷியலாகவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி முடிவு பண்ணியிருப்பாரு. இப்ப அடுத்து வினோத் படம் இல்ல ஃபர்ஸ்ட் மணிரத்னம் சார் படம் முடிச்சுட்டு தான் வினோத் சார் படம். வினோத் படம் நடக்காது, கமல் படம். ஓ, அது ஆல்மோஸ்ட் ஸ்டாப் தான். அது கிடையாது. அப்போ இப்போ மணிரத்னம் சார் படத்துக்கு தான் இப்போ இந்தியன் 3 ஷூட் முடிச்சுட்டு போறாரு. இல்லை கல்கி போடுறாரு. கல்கி முடிச்சுட்டு இந்த படம். வினோத் படம் கண்டிப்பா மோஸ்ட்லி டிராப் தான். கல்கி 2 பார்ட் ஒண்ணா எடுக்கிறாங்களா இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாங்க? அதெல்லாம் தெரியலங்க. அவர் அப்ப தீரன் அதிகாரம் அப்படி போயிருவாரோ அடுத்த கமிட்மெண்ட்? அது தெரியல, பார்ப்போம். ஆனா முன்ன ஒரு தடவை விஜய் சாரு கூட முன்ன ஒரு 2 இயர்ஸ் மாஸ்டர் டைம்ல ஏதோ வினோத் சார் கதை சொன்னார்னு கூட ஒரு எல்லாம் சொன்னாங்க.
மாஸ்டர் டைம்ல விஜய் சார் கூட அதோ கதையெல்லாம் கேட்டாரு வினோத்கிட்ட அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். நேரம் பிரசாந்த் இருந்தா அவரே 2 மணி வரையில எடுத்துட்டு போயிருப்பாரு. நானும் தூங்கியிருப்பேன், அவன் கெடுத்து விட்டான். நேத்து நீங்க தூங்கிட்டீங்க, பிரசாந்த் ப்ரோ போனோடனே முடிச்சாச்சு. பிரசாந்த் ப்ரோ இல்லைன்னா ஸ்பேஸ் நேரமே அப்படியே கம்மியாயிருது. ஆமாங்க, அவர் ஒரு கேள்வி கேட்டா அதுல இருந்து அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே போயிட்டே இருக்காரு. அவரை ரொம்ப நேரம் தான் நம்ம பேச முடியும். இல்ல அவரை யாரோ ஹர்ட் பண்ற மாதிரி ப்ரோ போர் அடிக்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு ஒருத்தர். அவர் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. அடுத்து எஸ்கே தனுஷ்னு ரசிகர்கள் இறக்கி சண்டை போடாதீங்க. யாரோ கொரட்டை விட்டுறாங்க. யாருங்க கொரட்டெல்லாம்? அதுக்குள்ள யாருங்க கொரட்டெல்லாம் வருது? ரைட்டு, முடிச்சுக்கலாம் ப்ரோ. இப்போ இன்னைக்குன்னா ரொம்ப மந்தமா இருக்கு. ப்ரோ குட் நைட், முடிச்சுக்கலாம். பாய்.